வணக்கம். இன்றைய விளையாட்டுச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்லும் இந்திய விளையாட்டு நட்சத்திரங்களுக்கு 75 லட்சம் பரிசு தரப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. சர்வதேச விளையாட்டுகளில் பதக்கம் வெல்லும் இந்திய வீராங்கனைக்கு வழங்கப்படும் பரிசு தொகை போட்டி நடக்கும் கால இடைவெளியை பொறுத்து மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன்படி 4 ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றால் 75 லட்சம் ரூபாயும், வெள்ளி எனில் 50 லட்சம் ரூபாயும், வெண்கலம் வென்றால் 30 லட்சம் ரூபாயும் தரப்பட உள்ளன. குளிர்கால ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றாலும் இதே தொகைதான் தரப்படும். இதேபோல காமன்வெல்த் ஆசிய போட்டிகளில் சாதிப்பவர்களுக்கு தலா 10 லட்சம் உயர்த்தப்பட்டு தங்கத்திற்கு 30 லட்சமும், வெள்ளி எனில் 20 லட்சமும், வெண்கலத்துக்கு 10 லட்சமும் தரப்பட உள்ளது. தவிர உலக சாம்பியன்ஷிப், ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் இத்தொகை உயர்த்தப்பட்டது. மெல்போர்னில் ஆஸ்திரேலியா ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் இன்று நடக்கும் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் உலகின் நம்பர் 1 வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச், நடப்பு சாம்பியன் சுவிட்சர்லாந்தின் வாவரிங்கா மோதுகின்றனர். ஏடிபி அரங்கில் இவர்கள் இருவரும் 19 முறை மோதியுள்ளனர். இதில் ஜோகோவிச் 16 போட்டிகளிலும், வாவரிங்கா 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்றனர். ஆஸ்திரேலியா ஓபனில் இவர்கள் மோதிய 2 போட்டியில் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றனர். கடந்த 2013 நடந்த காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜோகோவிச் வெற்றி பெற்றார். கடந்த ஆண்டு நடப்பு காலிறுதியில் வாவரிங்கா வென்றார். நியூசிலாந்திற்கு எதிரான இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கையின் அனுபவ வீரரான குமார சங்கக்காரா சதம் அடித்து உதவ இலங்கை 34 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 7 ஆட்டங்கள் கொண்ட இந்த தொடரை ஏற்கனவே 4-1 என நியூசிலாந்து கைப்பற்றிவிட்டது. 7வது ஆட்டம் வெலிங்டனில் நேற்று நடைபெற்றது. முதலில் பேட் செய்த இலங்கை அணிக்கு சங்கக்காரா 113 ரன்களும், தில்ஷன் 81 ரன்களும் அடிக்க அந்த அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 287 ரன்கள் எடுத்தது. ஆனால் நியூசிலாந்து அணி 45.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து 253 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் இலங்கை அணி 34 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் நடைபெற உள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இறுதி ஆட்டம் ஒருவேளை சமனில் முடிந்தால் ஆட்டத்தின் முடிவு சூப்பர் ஓவர் முறையில் நிர்ணயிக்கப்படும் என்று ஐசிசி தெரிவித்துள்ளது. ஐசிசி சேர்மன் ஸ்ரீனிவாசன் தலைமையிலான ஐசிசி கூட்டம் துபாயில் நடைபெற்றது. இதில் வரும் உலகக்கோப்பை தொடர், ஐசிசி விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. கூட்டத்தில் 2011வது உலகக்கோப்பை விதிமுறையில் சிறிது மாற்றம் செய்யப்பட்டது. அதன்படி இறுதி ஆட்டம் சமனில் முடிந்தால் சூப்பர் ஓவர் முறையை கடைபிடிப்பது என முடிவெடுக்கப்பட்டது. அதேபோல தாமதமாக பந்து வீசுவதற்காக கேப்டனுக்கு தடை விதிக்கும் விதிமுறையிலும் மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது உலகக்கோப்பைக்கு முன்னதாக ஐசிசி சார்பில் நடத்தப்படும் போட்டிகளில் தாமதமாக பந்து வீச்சு காரணமாக ஒரு கேப்டனுக்கு அடுத்த ஆட்டத்தில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டாலும் அவர் உலகக்கோப்பையில் பங்கேற்கலாம். அதே சமயம் உலகக்கோப்பை ஆட்டங்களில் தாமதமாக பந்து வீச்சு குற்றச்சாட்டில் சிக்கினால் உடனடியாக அடுத்த ஆட்டத்தில் அவருக்கு தடை விதிக்கப்படும் என ஐசிசி தெரிவித்துள்ளது. மீண்டும் நாளை விளையாட்டுச் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.